தமிழுக்காக ஒரு நாள் கூட உண்ணாவிரதம் இருக்காத ஒரு கும்பல்லாம் நாங்க தான் தமிழுக்கு உயிர் கொடுத்தோன்றாங்க. உண்மையாகவே தமிழுக்காக உயிர் கொடுத்தவர்கள் பல்லவர்கள். ஆனா இது எப்படி ஏத்துக்கிறது? மூவேந்தர்கள் தானே சொல்லியிருக்காங்க. ஆனா பின் வந்து சோழ அரசர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த காஞ்சிபுரத்தை திருப்பி பல்லவர்கள் இருந்து புடிங்கிறாங்க. ஒரு போட்டியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு டெவலப்டு சிட்டி, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. காஞ்சிபுரம் வந்துட்டு ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நகரேஷு காஞ்சியும்பாங்க. சிட்டி நகரங்களில் நகரங்கள்ல காஞ்சிபுரம், ஓகே. கோயில்ல காசி, நகரங்கள்ல காஞ்சிபுரம். தர்மராஜன் தேர்னு ஒரு கோயில் வந்துட்டு நமக்கு மாமல்லபுரத்துல இருக்கு. அந்த தர்மராஜ கோயிலுடைய அடிப்படையை வச்சுட்டு அதோட பெருசா ஒரு கோயிலை கட்டினீங்கன்னா வர்ற கோயில் தான் காஞ்சி கைலாசநாதர் கோயில். அதே அமைப்புல அதை விட இன்னும் பெருசா கட்டினீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் கிடைக்கும். முதல்ல வந்துட்டு ஒரு கடற்கரையை பாக்குறாரு, நல்லா இருக்கு மகாபலிபுரம் கடற்கரை. இங்க கல்லுல கோயில் கட்டினா எப்படி இருக்கும்? கல்லு வேற எங்க இருக்கு, கொண்டு வா கல்ல. மகாபலிபுரத்துல கல் இல்லையா? கல்லு. அப்போ ஒரு இடத்துல நமக்கு வந்து கட்டுமானம் வேணும்னா பெரிய பெரிய கல்லை கொண்டு வந்து கட்டுமானம் பண்ணலான்றத முதல்ல உருவாக்குனது பல்லவர்கள். பல்லவரை பார்த்து அதை பெரிய அளவுல பண்றது சோழர்கள். வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. சில பேருடைய காணொலிகள்லாம் நம்ம பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அதன் வச்சு நம்ம இன்னும் நிறைய கான்டென்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தூண்டப்படுவோம்ல. அப்படி வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து நிறைய காணொலிகள் வந்து பார்ப்போம். அதுல மன்னன் தனியா நின்று ஒரு மோனோலாக் வந்து பேசிட்டு இருப்பாரு. அதுல பல்லவர்கள் குறித்து நிறைய வந்து பேசியிருக்காரு. இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை ஒரே ஒரு காணொலியில ஒரு பாட்காஸ்டா பண்ணணுன்ற ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. வணக்கம்ண்ணா. வணக்கம். நீங்க பல்லவர்களை பத்தி உங்களுக்கு ஏன் வந்து அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்தது? ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் நான் உங்களை நீங்க எல்லாத்த பத்தியும் பேசிருக்கீங்க. உங்களை அதிகமா நான் என் காணொலி வந்து சுழற்சி வந்தது பாத்தீங்கன்னா பல்லவர்களை பத்தி நீங்க பேசினதுதான். உங்களுக்கே அந்த ஒரு கியூரியாசிட்டி பல்லவர்கள் மேல? பல்லவர்கள் பத்தி பாத்தீங்கன்னா நான் தஞ்சாவூர் எங்களுக்கு பூர்வீகம். ஆமா. தஞ்சாவூர்ல இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து பல்லவர்கள் வந்து அவங்க முன்னோர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். சோழர்கள் தானே ஆட்டோமேட்டிக். சோழர்கள் சொல்ற மாதிரி பல்லவர்களும் சொல்லுவாங்க. சோழர்கள் பல்லவர்கள் 2 பேருமே முன்னோர்கள்ங்கிற எண்ணம் இருக்கும். சென்னைக்கு வர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த எண்ணம் இல்லை. ஏன்னா நாங்க வந்துட்டு இந்த பல்லாவரம்ங்கிறது பல்லவபுரம் தான். பல்லவபுரம். இங்க வந்து காஞ்சிபுரத்துல பாக்குறப்ப அந்த மாதிரி எண்ணம் இல்லை. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா அங்க இருக்கிறப்ப பல்லவர்கள் மேல ஒரு புரிதல் இருக்குது, இங்க வர்றப்ப வேற புரிதல் இருக்கு. ஸ்பிரிட் வேற மாதிரி இருக்குதுன்றீங்க. அது மாதிரி இருந்தது. அப்ப நான் அதை பத்தி நான் கொஞ்சம் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஈழப்போர் முடிந்த காலகட்டத்துல வந்துட்டு ஒரு பெரிய மன அழுத்தம் இருந்துச்சு. ஏன்னா ஏறத்தாழ 2009-10 அந்த காலகட்டத்தில் நம்மளே போய் தோத்துட்ட மாதிரி இருந்தது. நாங்க வந்து அப்போ நிறைய போராட்டங்களை பங்கெடுத்திருந்தோம். ஒரு நூலை கூட எழுதியிருந்தோம், அகதி அநீதி அமைதி அப்படின்ட்டு. நிறைய மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி அதுல இருந்து நம்ம போர்க்களத்துல தோத்துட்டு வெளில வந்த மாதிரி ஒரு மனநிலை. இப்ப என்ன பண்றதுன்றப்போ இந்த பல்லவர் சம்பந்தப்பட்ட கேள்வி எனக்கு இருந்துச்சு இல்லைங்களா, அதனால அதை பத்தியே நம்ம ஆய்வு பண்ணுவோம் படிப்போம்ட்டு அப்பதான் நான் ஆரம்பிச்சேன். அந்த சைடு சேனலைஸ் பண்றீங்க. ஆமா. வேற ஏதாவது ஒண்ணு பழசு படிப்போம், இப்ப இருக்கிறது எதுக்கு? ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு தோக்குறோம் அப்படின்னா நமக்கு பழசும் ஒன்றும் தெரியலையே, எதையுமே நம்ம ஒரு பின்னாடி போக முடியலையேன்ற மாதிரியான ஒரு நெருக்கடியில நான் முதல்ல வந்துட்டு ஒரு வரலாற்று ஆய்வு பண்ணது பல்லவர்கள் பத்தி தான். 7 ஆண்டுகளா நான் பாட்டு பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். தோன்றத அதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டுட்டு அதுல என்னென்ன கருத்துக்கள் இருக்கு, யார் யார் புத்தகம் எழுதியிருக்காங்க, அதை மட்டும் உங்களை உள்ள இழுத்துருச்சு. நம்ம பிடிச்சு பண்றது அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னாடிதான் 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் வந்தது. அப்போ வந்துட்டு அதுல கதாநாயகர் பல்லவர்னு காமிக்கிறோம், பல்லவர்கள் தமிழர்களே இல்லையேன்னு ஒரு சிக்கல் வருது. நான் வந்துட்டு அந்த நேரத்துல சிவகுமார் அவர்களை வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக பார்க்கிற மாதிரி இருந்தது. நம்ம கம்பராமாயணம் எல்லாம் பேசுவோம், நடிகர் சிவகுமார். ஆமா. ஐயா வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா பேசுவாரு. அது என்னுடைய பேச்சை பார்த்துலாம் ரொம்ப பாராட்டி இருக்கிறாரு. அதனால கூப்பிட்டு பேசுவார் அவர், வாங்க தம்பின்னு உட்காந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம். தமிழ்நாட்டுல என்னன்னா சிவகுமார் அவர்களை பத்தி சொன்னாலே மரியாதை குறைவானவர், கோவப்படுவாரெல்லாம் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்னா அவர் மாதிரி யாரும் மதிக்க மாட்டாங்க. அவர் அவ்வளவு நல்லது பண்றாரு. நாங்க ஒழுக்கத்துக்கு பெயர் போனவர். ஒழுக்கம் இன்னொன்னு வந்து என்னன்னா அவ்வளவு நல்லது பண்றாரு. இப்போ மூத்த நாடக கலைஞர்கள் அவ்வளவு பேருக்கு மாசம் ஆச்சுன்னா ஒரு தொகை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. மாசம் ஆச்சுன்னா 1ஆம் தேதி இவ்வளவு பேருக்கு தொகை கொடுக்குறாருன்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா அது ஒரு வெளில சொல்ல மாட்டாங்க. நான் வந்துட்டு மாணவ பத்திரிகையாளரா இருக்கப்போ முதல்ல மாணவர்களுக்கு வந்துட்டு கூப்பிட்டு விருது கொடுக்கறது, மாணவர்களை பாராட்டுறது, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கறதுன்றது அவர் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு பின்னாடிதான் அகரம் வந்துச்சு. அப்புறமா இப்போ வந்து விஜய் கொடுத்துட்டு இருக்காரு, பல்வேறு நபர்களும் கொடுக்குறாங்களா. அதுக்கெல்லாம் தொடக்க புள்ளியா இருந்ததும் வெளில தெரியல. ஆமா, அதை பத்தி எல்லாம் அவர் பேசவே மாட்டாரு. இப்ப என்னன்னா ஒரு தவறான பிம்பம் அவர் மேல உருவாக்கப்பட்டிருக்கு. அவரை நாங்க போய் நேர்ல பார்த்துட்டு வரப்போ இந்த பல்லவர்கள் பத்தி நான் பேசினப்போ நீங்க சொல்றீங்க, ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி புத்தகம்லாம் ஒண்ணும் இல்லையே தம்பி அப்படின்னாரு. ஆமா, இல்ல இப்போ எழுதுனா தானே இருக்கும்னு நான் யோசிச்சுட்டேன். அப்புறமா அது தொடர்பா நடிகர் சூர்யா அவர்களை பாக்குறப்பையும் பேசினேன். முடிச்சுட்டு போறப்ப அதெல்லாம் ஒரே வீடு தானே, அவங்களையும் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். அப்போ ஒரு புத்தகம் எழுதினா நல்லா இருக்குமேனு ஒரு எண்ணம். விகடன்ல வந்து மாணவ பத்திரிகையாளராக இருந்து அந்த முடிகிற ஒரு காலகட்டத்துலதான் இந்த எண்ணம் வருது. அதனால அந்த விகடன்லயே பதிப்பு பிரிவு இருக்கும். அவங்ககிட்ட போய் பல்லவர் பத்தி நான் ஒரு புத்தகம் எழுதலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா,
சரி நீங்க என்ன எழுத போறீங்கன்றத கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாங்க. ம். அப்ப இருக்கிற குறிப்பெல்லாம் தொகுத்து ஒரு 50 பக்கத்துக்கு சின்ன நூலா எழுதிட்டு காமிச்சேன். ஏன்னா எனக்கு என்னன்னா, சரி நம்ம முயற்சி பண்ணுவோம். வேணாம்னா விட்டுருவோம். நமக்கு என்ன வந்தது அப்படின்ட்டு பண்ணது சும்மா தான். ட்ரை பண்ணலாமே. ஆமா. அது வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு முயற்சி பண்றதுல என்ன வந்து நஷ்டமாயிட போகுது. ஒரு பொன்மொழி இருக்கும். நான் ம். ரொம்ப நாள் என்னுடைய நோட்ல எழுதி வச்சிருந்தேன். ம். முயற்சி தோற்றால் முயற்சி தான் நஷ்டம். முயற்சிக்க தோற்றால் வாழ்க்கையே நஷ்டம். நஷ்டம். ம். இல்லைங்களா? அதனால நான் எல்லார்ட்டயும் நல்லா பேசுவேன். எல்லார்கிட்டயும் கொடுப்பேன். பதிப்பகத்துல விகடன் பதிப்பகத்துல பார்த்தீங்கன்னா, அப்ப அவ்வளவு நூல் வந்து நின்னுகிட்டு இருக்கும். நமக்கு ஒரு தைரியம். தோணுச்சே குடுப்போமே அப்படின்னு அந்த வயசுல குடுத்து பார்த்தேன். குடுத்தோனே அவங்க அத ஒத்துக்கிட்டாங்க. பரவால்ல. புத்தகம் பண்ணலாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு தேதி குடுத்து அன்னைக்குள்ள நீங்க புத்தகத்த முடிச்சு குடுக்கணும் அப்டின்னாங்க. முடிச்சு ஒரு சின்ன புத்தகமா ஒரு 120 160 பக்கமோ தான். ஒரு சின்ன புத்தகமா தான் வந்துட்டு முதல்ல பல்லவர் வரலாறுங்கிற என்னோட நூல் வந்து வந்தது. ஆனா அந்த நூலுக்கு கிடைச்ச வரவேற்பு வந்துட்டு ரொம்ப பெரிய வரவேற்பு. இப்போ பாலகுமாரன் ஐயா வந்துட்டு இறக்கறதுக்கு முன்னாடி பல்லவர பத்தி தான் ஒரு புத்தகம் எழுதினாரு. ஓ! அத பத்தின ஒரு அறிவிப்ப ஒரு முகநூல்ல வெளியிடுறப்போ, பல்லவர் வரலாறு குடுத்து நான் எழுதப் போறேன். அதுக்கு இந்தந்த மேற்கோள் நூல்கள படிக்கிறேன்னு ஒரு பட்டியல் குடுத்தாரு. அதுல என்னோட நூலும் இருந்துச்சு. செம. அந்த அளவுக்கு வந்துட்டு நெறைய பேர்கிட்டக்க ஒரு நல்ல அறிமுகம் கிடைச்சுச்சு. இப்ப வரலாற்று துறையில அவ்வளவு பேர் வாசிக்கிறாங்கன்றது எனக்கு அன்னைக்கு தான் ஒரு புரிதல் வந்தது. இப்ப நான் எழுதியிருக்க எல்லா நூலுக்கும் வந்துட்டு ஒரு முதல் படியாக இருந்தது பல்லவர் வரலாறு தான். பரவால்ல. நான் கரெக்ட்டான டாபிக் தான் வந்து சூஸ் ஆமா. பண்ணியிருக்கேன். யார் பல்லவர்கள்? அவங்க யார் அவங்க? எங்க இவ பல்லவர்கள் வந்துட்டு முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தமிழர்கள். அத நீங்க வந்து நிறுவுறீங்க. ஆமா. 100% தமிழர்கள். இன்னும் சொல்லணும்னா, தமிழுக்கு உயிர் குடுத்தவர்கள்ன்னு இன்னைக்கு யாரையோ சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. தமிழுக்காக ஒரு நாள் கூட உண்ணாவிரதம் இருக்காத ஒரு கும்பல்லாம், நாங்க தான் தமிழுக்கு உயிர் குடுத்தோன்றாங்க. உண்மையாகவே தமிழுக்காக உயிர் குடுத்தவர்கள் பல்லவர்கள். ஆனா இத எப்படி ஏத்துக்கிறது? மூவேந்தர்கள் தானே சொல்லியிருக்காங்க. ம். எப்பவுமே வந்து மூவேந்தர்கள் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமா. அப்புறம் எப்படி இவங்க அதுதான் இதுல இருக்கிற வேறுபாடு. ஆனா மூவேந்தர்கள் இல்லாம 4வதா ஒரு பெரிய மரபு. இப்ப வந்துட்டு மூவேந்தர் மட்டும் தமிழ்நாட்ட ஆட்சி பண்ணாங்கன்னு கிடையாது. 11 வேளிர் ஆட்சி பண்ணாங்கன்னு வேளிர். படிக்கிறோம்ல. அந்த 11 வேளிரும் பெரிய அரசர்களாக வர்றதுக்கு வாய்ப்பில்ல. ம். ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, விஜயநகர் ஒரு பெரிய அரசு. ம். விஜயநகரினுடைய பிரதிநிதிகளாக இருந்தவங்க தான் தஞ்சாவூர் நாயக்கர், மதுரை நாயக்கர். சரி. அங்க இருந்து அனுப்பி ஆமா. வைக்கப்பட்ட சிஃபிடியன்ஸ். ஆமா. யா. பின்னாடி வந்துட்டு விஜயநகர் பேரரசு வீழ்ச்சி அடைகிறப்ப இவங்க வந்து பெரிய அரசர்கள் அப்படின்னு மாறிக்கிறாங்கல்ல. இல்லைங்களா? இன்னும் சொல்லணும்னா விஜயநகர அரசருக்கு அடைப்பைக்காரர்னு சொல்லுவாங்க. அடைப்பைக்காரர்னா வெத்தலை பாக்கு மடிச்சு குடுக்குறவங்க. ஆமா. ம். வெத்தலை அடப்பைனாலே அதுதான். வெத்தலை பாக்கு டப்பா இருக்கும்ல, வெத்தலை ஆமா, பொட்டி. அதுக்கு பேர் ஆமா. தான் அடப்பை. அந்த அடப்பை வச்சிருந்தவங்க பேர் அடப்பக்காரர். அந்த அடப்பக்காரரா இருந்தவங்கல்ல சில பேர் தான் நாயக்க வம்சத்தை உருவாக்குறாங்க. அதெல்லாம் இருக்கு. நாள்ல. இப்ப என்ன சொல்றாங்க? மாபெரும் பேரரசர்கள்னு சொல்றாங்கல்ல. அப்போ சின்ன லெவல்ல இருக்கிறவங்களும் மேல வரலாம். அத மாரி பெரிய அரசர்களும் கீழ போகலாம். சைக்கிள் இது. இருக்கு. இப்ப விஜயாலய சோழன் காலகட்டத்துக்கு முன்னாடி சோழர்கள் வந்து குறுநில மன்னர்கள் மாரி இருந்தாங்க. பல்லவருக்கு கீழ இருந்தாங்க. அப்படியே ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. அப்படியும் ஒரு காலகட்டம் இருக்கு. இல்லைங்களா? அப்போ இந்த சுழற்சி வந்து புதுசாக ஒருத்தன் வந்துட்டு தன்னை அரசனா நிலைநிறுத்திக்கிறது அப்படின்றது எளிது கிடையாது. அதுக்கு வந்து பல்லவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அரச மரபு தோன்றினப்போ, பல்லவர்களுடைய முதலாவது தலைநகரம் காஞ்சிபுரம். ம். அத அவங்க வந்து போராடி எல்லாம் ஜெயிக்கல. பல்லவர்கள் வந்து சோழ மரபுல ஒரு அரசனுடைய வாரிசுகள். கிளைத்து வராங்க. கிளைத்து வராங்க. ஆனா அந்த அரசருக்கு சோழ நாட்டுல நல்ல பேர் இல்ல. ம். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு குழப்பத்துல வந்துட்டு இந்திர விழாவ நடத்தாம விடுறாரு. அவருடைய பையன் வந்து இறந்துட்டாருன்னு நினைச்சு அந்த பயத்துல இந்திர விழாவ நடத்தாம விடுறாரு. அந்த நேரத்துல பார்த்து தான் இவங்களுக்கு வந்து புகார் நகரம் கடல் கொள்ளப்பட்டு அழியுது. பூம்புகார். பூம்புகார். மக்கள் என்ன நடக்கிறாங்கன்னா, இவர் வந்து இந்திர விழா நடத்தாததுனால தான் பூம்புகார் கடல் கொள்ளப்பட்டது அப்படின்னு நினைக்கிறப்போ, அவரு நாடே வேணாண்டு போயிடுறாரு. ஒரு தனி போயினான் உலக மன்னவன்னு மணிமேகலை பதிவு பண்ணது. தனியா போயிடுறாரு. இவரை பத்தி தான் அது. ஆமா, இவரை பத்தி தான். இவர் வந்து எந்த பையன் இறந்துட்டான்னு நினைக்கிறானோ அந்த பையன் உயிரோட இருக்கான். தெரிய வருது அப்பதான். ஆமா. அப்ப என்ன பண்றது? அவனை வந்து சோழ மரபுன்னு ஏத்துக்கவும் முடியாது. ஏன்னா சோழ மரபுல ஆட்சி வந்துருச்சு. அந்த பையனுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லவும் முடியாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பையனை வச்சு பல்லவ மரபுன்னு ஒரு தனி மரபை உருவாக்குறாங்க. ஒரு டைனாசிட்டி வந்து அங்கிருந்து உருவாகுது. உருவாகுறப்ப என்னன்னா, கரிகால சோழன் காலகட்டத்துல அவர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு காஞ்சிபுரத்தை தலைநகரமா வச்சுக்கோங்கன்னு குடுக்குறாங்க. ம். முதல்ல காஞ்சிபுரத்தை அவங்க ஜெயிக்கல. சோழர்கள் தான் காஞ்சிபுரத்தை வெல்றாங்க. நீங்க வச்சுக்கோங்கன்னு சோழர்கள் தான் பல்லவர்களுக்கு காஞ்சிபுரத்தை கொடுக்குறாங்க. ஆனா பின் வந்து சோழ அரசர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த காஞ்சிபுரத்தை திருப்பி பல்லவர்கள் இருந்து புடிங்கிக்கிறாங்க. மீட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருது அது. இதுக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஒரு போட்டியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு டெவலப்டு சிட்டி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. காஞ்சிபுரம் வந்துட்டு ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நகரேஷு காஞ்சிம்பாங்க. சிட்டி. நகரங்கள்ல காஞ்சிபுரம். ஓகே. கோயில்ல காசி, நகரங்கள்ல காஞ்சிபுரம். வடக்கு வரைக்கும் ரொம்ப பிரபலம். இன்னும் சொல்லணும்னா காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு போதனை செய்யறதுக்கு வந்துட்டு பெரிய பெரிய நபர்கள்லாம் வந்தாங்க. காஞ்சிபுரத்துல வந்துட்டு அவ்வளவு புத்த சமய வளர்ச்சி இருந்ததுன்ற குறிப்புகள்லாம் வடக்குல கிடைக்குது நமக்கு. ஒரு அறிவு சுரங்கமா இருந்திருக்கு.
ஒரு பெரிய ஒரு வளர்ந்த ஒரு அறிவுச்சுரங்கமான நகரமாக காஞ்சிபுரம் வந்து கல்வி சிறந்த காஞ்சிபுரமாக ஒரு பேர் பெற்றது. அதுவும் காஞ்சிபுரம் பகுதியில பாத்தீங்கன்னா இயற்கையா அது வந்து வளமான பகுதி கிடையாது. மழை பெஞ்சா தண்ணி இல்லாட்டி இல்லைன்னு இருந்தப்போ பல்லவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆயிரக்கணக்கில் ஏரி வெட்டுறாங்க. ஏரி வெட்டுறாங்க. ஏரி மாவட்டம்னே ஒரு காலத்துல பேர் இருந்தது. இப்போ வந்துட்டு எல்லா ஏரியும் முழுங்கிட்டாங்க. ஏர்போர்ட் வர அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரியா முழுங்குற மாதிரி ஆயிட்டு. காஞ்சிபுரத்துல ஏரி இல்லாத பகுதியே கிடையாது. அப்போ விவசாய ரீதியாகவும் சரி அல்லது புகழ் அடிப்படையிலும் சரி, காஞ்சிபுரம் வந்து கோயில் அடிப்படையிலும் சரி, காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா 4 இடம் இருக்கும். வந்து சிவகாஞ்சி, வைணவ காஞ்சி, பௌத்த காஞ்சி, சமண காஞ்சி. ப்ரொவின்ஸ் மாதிரி அப்படி. ஆமா, ஒவ்வொரு மதத்துக்கும் வந்துட்டு பெரிய பெரிய இடம் இருக்கும். காஞ்சிபுரத்துல உங்களுக்கு கோயில் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அது. இப்போ காஞ்சிபுரம் அப்படி வளர்றப்போ அதை வந்துட்டு சோழர்கள் புடுங்கிக்கிறாங்க. புடுங்கின பின்னாடி என்ன ஆகுதுன்னா பல்லவர்களுக்கு போற இடம் இல்லைன்றப்போ ஆந்திர பகுதியில இப்ப பெரிய ஆட்சியாளர்கள் இல்லை. அதனால பல்லவர்கள் ஆந்திராவுக்கு புலம்பெயர்ந்து போறாங்க. புலம்பெயர்ந்து போயிட்டு திரும்பவும் சோழர்கள் வலுக்குண்டி இருக்கிறப்போ இந்த களப்பிரர் காலம் வருது இல்லைங்களா? களப்பிரர் காலம் முடிகிறப்போ பாண்டியர்கள் வந்து பாண்டிய நாட்டை மீட்டுக்கிறாங்க. நமக்கு தெரியும். சேரர்கள் வந்து சேர நாட்டு வந்துட்டு அவங்க தான் தொடர்ச்சியா ஆட்சி பண்றாங்க. சோழ நாட்டை சோழர்கள் மீட்கல, பல்லவர்கள் தான் மீட்டாங்க. மீட்டுட்டு சோழர்கள் வந்து அவங்களுக்கு கீழே ஒரு குறுநில மன்னர்களாக வச்சுக்கிறாங்க. நீண்ட காலம் அவங்க ஆட்சி பண்றாங்க. பின்னாடி அவங்க வந்து வலுக்குண்டி இருக்க அதே காலகட்டத்துல பல்லவ மரபை சேர்ந்தவர்கள் தான் சோழர்கள் அழிக்கவும் படுகிறாங்க. பாண்டியர்கள் கூட நடந்த போருக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா பல்லவ மரபை சேர்ந்த அரசர்களும் அவங்களுடைய இறுதி காலத்தை எழுதினால ஒரு பெரிய கடைசி காலகட்டத்துல 13ஆம் நூற்றாண்டுல கடைசி டிக்ளைன்ல சொல்றீங்க. 13வது நூற்றாண்டுல இப்படிதான் பல்லவர் வரலாறு வந்துட்டு சோழ வரலாற்றோடு பின்னி பிணைந்த ஒரு வரலாறு. அது ஜியோகிராபிக்கலா பக்கத்துல இருக்கிறதுனால மட்டும் இல்லாம அவங்க இடத்துல தான் கிளைத்தாங்க. ஆமா, அதாவது சோழர்களிடமிருந்து கிளைத்து சோழர்களுக்குள்ளே அடங்கின ஒரு பேரரசு தான் பல்லவ பேரரசு. ஆனா எங்க இருந்து அவங்க வந்து தமிழர்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவையில்லான ஒரு சந்தேகம் வருது. எங்க இருந்து அந்த மாதிரி ஒரு வாதம் வந்து கிளப்பப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. பொறாமை அடிப்படையில தான், வேற என்ன. நீங்க தமிழ்நாட்டு வரலாறுல நீங்க உலக அளவுல புகழ் பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழர்களும் பல்லவர்களும் தான். அப்ப என்னன்னா பல்லவர்கள் வந்துட்டு அவ்வளவு புகழ் பெற்றவர்களாக இருக்கிறப்போ அவங்க எப்படி தமிழர்களாக இருக்க முடியும்? இவ்வளவுதான். இப்ப சோழர்கள் வந்து என்ன சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க, தெலுங்கர்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி இப்ப வரையும் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி பல்லவரையும் வந்து ஒரு அந்நியர்னு சொல்லணும். அதுலயும் ஒரு ஆய்வாளர் பாத்தீங்கன்னா முதல் தொகுதியில வந்துட்டு இவங்க வந்துட்டு பஹ்லவான்னு ஒரு மரபு இருந்துச்சு. பஹ்லவான்றவங்க பாரசீகத்துல இருக்காங்க, பெர்ஷியால. அங்க இருந்து கனெக்ட் பண்றாங்க. அங்க இருந்து இங்க வந்தாங்க. ஏன்னா வார்த்தை பல்லவா பஹ்லவா ஒரே மாதிரி இருக்கே, இவ்வளவுதான். வேற எந்த தொடர்புமே கிடையாது. ஆனா நம்ம இப்படி கிளைம் பண்றோம்ல, அதனால அது அந்த எட்டிமாலஜி அவங்களும் அந்த மாதிரி இல்லைங்க. அப்ப தமிழ்ல அந்த சொல்லே இல்லைன்னா தான் வெளியில கிளைம் பண்ணணும். சரி, ஒரு சொல் வந்து என் மொழியில வந்து இன்னைக்கு புழங்கிக்கிட்டு இருக்கு, ஆனா அந்த சொல்லி என் மொழியிலே இல்ல. பல்லவம்ன்ற சொல் தமிழ் சொல்லலாம், தமிழ் சொல் தான். சங்க இலக்கியத்துல இருக்குது, கம்பராமாயணத்துல இருக்குது. பல்லவம்னா ஒரு செடி இருக்குல்ல, அதுல ஒரு இளம் தளிர் முளைச்சிருக்கும்ல, அந்த தளிருக்கு பேரு பல்லவம். நீங்க சொல்ற கதைக்கு ஆமா சரி வருது. ஆமா, அதுல என்னன்னா ஒரு அந்த தளிர் பாத்தீங்கன்னா நேரா நிக்காது, காத்திருக்கிறப்ப ஆடிக்கிட்டே இருக்கும். ஒரு அழகியலுக்கான ஒரு உதாரணமா தமிழ்ல பல்லவம்ங்கிறது புழங்கிருக்கு. கம்பராமாயணம் பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப என்னன்னா ஒரு இடத்துல சூர்பனகை நடந்து வர்றாங்க. என்ன மாதிரி நடந்து வர்றாங்கன்றத கம்பர் சொல்லுவாரு. அவங்க நடக்கிற அந்த ஓசையோட பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடியலாகின்னு எழுதியிருப்பாரு. பல்லவ மணுங்கன்னு சொல்றாருல்ல, ஒரு இளம் தளிர் மாதிரி சொல்றல, ஒரு பொண்ணு தளிர் மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தளிரிடையால் அப்படிலாம் குறிப்பெல்லாம் சொல்றாங்கல்ல. பல்லவம்னா தளிர்னு அர்த்தம். இல்ல என்னன்னா நம்ம அந்த வரலாறு பார்த்தோம் இல்லைங்களா, சோழ அரசர் கிள்ளிவளவன் ஒரு அரசர். அவர் வந்து பீலிவளைங்கிற ஒரு நாகநாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிக்கிறார். காதலிக்கிறப்போ 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. நாகநாட்டுல மரபுரிமை வந்து பெண் வழி, தமிழ்நாட்டுல வந்து ஆண் வழி. நாகநாடுன்றது வந்துட்டு இப்ப இருக்கிற கம்போடியா, தாய்லாந்து எல்லாமே நாகநாடு. அப்ப இருந்த நாகநாடு பகுதி நாகரினத்து மக்கள், அதாவது தமிழை தாய்மொழி தான் அவங்களுக்கும். ஆனா இன ரீதியா அவங்க வந்துட்டு அவங்க பாம்ப தெய்வமா ஏத்துக்கிட்டவங்க. உதாரணத்துக்கு வந்துட்டு 2 தமிழர்கள் இருக்காங்க, நம்ம 2 பேரும் தமிழர்னு பேசிக்கலாம், அல்லது நான் இந்துங்க நீ கிறிஸ்தவர்னு பேசலாம். புரியுது. அப்படி வேறுபடுத்தி காட்டுறோம் நம்ம தான். அப்ப என்னன்னா நாகர்கள்ங்கிறவங்க நாகத்தை கடவுளாக ஏற்றுக்கொண்ட ஒரு மதத்தை பின்பற்றி, மத ரீதியாக அவர்கள் நாகர்கள், மொழி ரீதியாக அவங்க தமிழர்கள். இந்த நாகநாட்டுல என்னன்னா அவங்க வந்துட்டு இந்த பெண்வழி சொத்துரிமையை விடல. ரொம்ப காலகட்டத்துக்கு கம்போடியால வந்து பெண்வழி சொத்துரிமை தான் இருந்துச்சு. பெண்வழி சொத்துரிமைன்னா ராஜா இருப்பாரு. ராஜா எப்படின்னா ராணியை திருமணம் பண்ணிக்கிறது தான் ராஜா. ராணிக்கு தான் அங்க பவர். ஆமா, ராஜாவோட பையன் வந்துட்டு ராஜாவா கிடையாது. ராஜாவோட பொண்ணோட கணவர் தான் அடுத்த ராஜா. உங்களுக்கு புரியுதா? புரியுது. இந்த முறையில தான் வந்துட்டு கம்போடியால ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்கிறப்போ இந்த பீலிவளை எதுக்கோ தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அங்க சோழ அரசரை பாக்குறாங்க, 2 பேருக்கும் பிடிச்சிருது. அவங்க கருவுட்டுறாங்க. அவங்க திருப்பி நாகநாட்டுக்கு போயிடுறாங்க.
போனோன்னே இவருக்கு ஒரு பொண்ணு கூட நம்ம பழகணும். ஆனா அந்த பொண்ணு எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. கருவுற்று இருந்தாலே, நம்ம குழந்தை என்னாச்சுன்னு தெரியலன்னு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ம், இருக்கிறாரு. ம். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 நாட்டுக்கு நடுவுல மணிபல்லவம்னு ஒரு தீவு இருக்கு. ஓகே. இப்ப இலங்கை கிட்டக்க ஒரு பகுதி. அங்க வந்து இந்த பீலிவளைங்கிற பெண் வந்துட்டு கை குழந்தையோட சாமி கும்பிட வராங்க. ம். வந்தப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆளை பாக்குறாங்க. கம்பளி செட்டின்ற ஒரு செட்டியாரை பாக்குறாங்க. சரி. பார்த்தோன்னே நீங்க எங்கிருந்து வரீங்கன்னா, இந்த மாதிரி பல்லவ நாட்டுல இருந்து வர்றேன் அப்படின்றாரு. சரி, அப்ப நான் ஒரு குழந்தைய உங்களுக்கு கொடுக்குறேன். அதை கொண்டு போய் பல்லவ ராஜாட்ட கொடுத்துருங்க. அது இது சோழராஜா கிட்ட கொடுத்துருங்க. ம், ம், ம். அது அவர் குழந்தை தான்றாங்க. இதுக்கு நடக்கிறப்ப பல்லவ நாடு கிடையாது. சோழ நாட்டுல இருந்து வர்றேன்றாரு. நாங்க வந்துட்டு ஒரு குழந்தைய வந்து உங்களுக்கு தரேன். அது சோழ ராஜாவோட குழந்தை. பத்திரமா கொண்டு போய் ராஜாட்ட கொடுத்துருங்கன்னு அந்த பெண் சொல்றாங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்க வரப்போ, அந்த குழந்தைய வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்பயும் இந்த வழக்கம் இருக்கும். ஒரு ஒரு பிரண்டைன்னு ஒரு செடி சொல்லுவாங்கல்ல. ஆ. அந்த பிரண்டை செடியினுடைய இளம் தளிர் இருக்கும். ஏன்னா ரொம்ப முத்தின பிரண்டை அப்படின்னா மேல வந்துட்டு கோடு கிழிச்சுன்றதுனால, பிரண்டையில தளிரா இருக்கதான் குழந்தைக்கு பயன்படுத்துவாங்க. அந்த இளம் தளிரை எடுத்து அதுல அந்த குழந்தைய சுத்தி ஒரு மர பெட்டியில வச்சு அந்த செட்டியார்ட்ட கொடுக்குறாங்க. அவர் அந்த குழந்தைய வாங்கிட்டு வர்றப்போ, அந்த இரவு நேரத்துல அவர் வந்த களம் வந்துட்டு தண்ணியில வந்துட்டு ஆடி கவிழ்ந்துருது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, குழந்தை பொட்டியோட செத்து போச்சுன்னு நினைக்கிறாரு. நினைச்சிட்டு ராஜா கிட்ட வந்து சொல்றாரு. அதை கேட்டு தான் ராஜா என்ன பண்றாருன்னா, அந்த இந்திர விழாவை கொண்டாடாம விட்டு சோழ நாடு அழிஞ்சு போகுது. பையன் செத்துட்டான். இது ஒரு கதை. தண்ணியில விழுந்த குழந்தை கடல்ல முழுகல. அது மரப்பெட்டி இல்ல. அதனால அது வந்து மிதந்து கரை ஒதுங்குது. கரை ஒதுங்கினவொன்னே அங்க இருக்கிறவங்க அந்த பையனை வந்து எடுத்து வளர்க்குறாங்க. அந்த பையனுக்கு தான் கரிகால சோழன் வந்து காஞ்சிபுரத்தை கொடுக்குறாரு. இப்ப புதுசா ஒரு மரபை உருவாக்கணுன்றப்போ, இந்த பையன் எப்படி கரைக்கு வந்தான்னா, அலையால வந்தான். ம். அலை தானே கொண்டு வந்து ஒதுக்குச்சு. ஒதுக்குச்சு. அலையால ஒதுக்கப்பட்ட ஒரு இளம் குழந்தைன்றப்போ, அலைக்கு வந்து திரைன்னு ஒரு சொல் இருக்கு தமிழ்ல. திரைக்கடல் ஓடின்னு சொல்றாங்கல்ல. அலைக்கடலுக்கு திரைன்னு பேரு. அப்ப இப்படி வந்ததுனால அவங்களுக்கு திரையர் அப்படின்னு ஒரு பேரு. அந்த பிரண்டையோட பல்லவத்தால இளம் தளிரால சுற்றப்பட்டிருந்ததுனால அவங்களுக்கு பல்லவர் அப்படின்னு ஒரு பேரு. அந்த கொடிக்கு இன்னொரு பேர் ஆதொண்ட கொடி. அந்த ஆதொண்டை கொடியால சுற்றப்பட்டதா தொண்டைமான் அப்படிங்கிற பேரு. ஓகே. தொண்டையர். அந்த நாட்டுக்கு பேரே தொண்டை நாடுன்னு தான் பேரு. பல்லவ நாட்டுக்கே பேரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிகழ்வு தான். அப்ப அந்த நிகழ்வுல இருந்து வந்த பெயரை வச்சுட்டு நீ பாரசீகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாலம் போட்டனா என்ன கதை? இதுல என்ன அழகுன்னா, அதே எழுத்தாளர் இந்த புத்தகத்தை எழுதினவரே அவரோட 3வது பதிப்புல நான் தப்பா எழுதிட்டேன். பல்லவர்கள் அவரே மாத்திருக்காரு. ஒரு முதல் பதிப்புல ஒரு கதை சொல்றாரு, 2வது பதிப்புல சொல்ல, 3வது பதிப்புல நானே தப்பா எழுதிட்டேன். பல்லவர்கள் தென்னாட்டை சேர்ந்தவர்கள் தானே அவர் எழுதுறாரு. அந்த எழுத்தாளரே அவர் தப்ப ஒத்துக்கிட்டாலும் கூட அதெல்லாம் இல்ல. அவர் வந்து முதல்ல ஒண்ணு தப்பா சொன்னார்ல, அதுதான் சரி. நாங்க பிடிச்சு தொங்குவோம் அப்படின்னு. ஏன்னா அப்படி சொன்னாதானே பல்லவர்கள் தமிழ்நாடு இல்லைன்னு வருது. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, பல்லவர்கள் வந்து தமிழர்கள். தமிழ்நாட்டுக்கு அவங்க நிறைய தொண்டு செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா இப்போ அவங்க காலகட்டத்துல தான் முதல்ல காசுகள்ல தமிழ் எழுத்து நமக்கு வந்துட்டு பெரிய அளவுல கொண்டு வந்தாங்க. காயின்ஸ்ல. ஆமா, பல்லவர் காசுகள்ல இருக்கிற எழுத்து எல்லாமே தமிழ் எழுத்து தான். அவங்க வந்து மாற்று மொழி எழுத்தெல்லாம் அவங்க பயன்படுத்தல. அவங்களுடைய பட்டப்பேர்லாம் தமிழ்ல கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த கோவில் கட்டிடக்கலைக்கு ஒரு பெரிய அளவுல பங்காற்றினாங்க. நிறைய அவங்க பல்லவர் காலத்துல பண்ணிருக்காங்க. இப்போ அவங்களோட கட்டிடக்கலை இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா சோழர்களோட அந்த கட்டிடக்கலையிலோட ஒரு சின்ன ஒரு வேரியேஷனோட தான் அது வந்து நம்மளால வந்து பார்க்கலாம். அவங்க தான் தொடக்கம். இவங்க தான் தொடங்கி வைக்கிறாங்க. அவங்க தான் தொடக்கம். அப்ப பெரிய கோயில்லாம் வந்து கட்டுறதுக்கான எக்ஸ்பர்டைஸ்லாம் இங்க இருந்தா வந்துச்சு அப்படின்னு. அது சோழர்களே ஒத்துக்கிறாங்களே, நம்ம என்ன மாத்தி சொல்றது? நீங்க கட்டிட அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோயில் இருக்குல்ல, ஆமா, அது மாதிரி ஒரு கோயில் கட்டணும்னு கட்டப்பட்டதான் தஞ்சாவூர் பெரிய கோயில். கைலாசநாதர் கோயில் ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க வந்துட்டு நானே இந்த என்னோட நூல்கள்ல கொடுத்திருப்பேன். ராஜராஜ சோழன் நூல்ல கொடுத்திருப்பேன். தர்மராஜன் தேர்னு ஒரு கோயில் வந்துட்டு நமக்கு மாமல்லபுரத்துல இருக்கு. அந்த தர்மராஜ கோயிலுடைய அடிப்படையை வச்சுட்டு அதோட பெருசா ஒரு கோயிலை கட்டினீங்கன்னா வர்ற கோயில் தான் காஞ்சி கைலாசநாதர் கோயில். அதே அமைப்புல அதை விட இன்னும் பெருசா கட்டினீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் கிடைக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அதே மாதிரி இருக்கும். ஏன்னா பல்லவர் காலகட்டத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்ததெல்லாம் சுதை கோயில் தான். சுதைன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ செங்கல் வச்சுட்டு பழைய சாந்து ஒண்ணு இருக்கும், அதை போட்டு கட்டினதான் வந்துட்டு சுதை கோயில். அதுதான் கட்டியிருப்பாங்க. அது வந்து மண்ணால கட்டுறதுனால அதுக்கு மண் தளி அப்படின்னு பேரு. கல்லால கட்டுறது கற்றளி அப்படின்னு பேரு. சோழர் காலகட்டத்துல பெரிய அளவுல கொண்டு வரப்பட்டாலும் சங்க காலத்துல நமக்கு வந்துட்டு பெருசா அந்த மாதிரி இல்லை. இப்ப சாலூன் குப்பத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கல்லு தானே நமக்கு கிடைக்குது, செங்கல்ல தான் கட்டியிருப்பாங்க. அப்படி வர்றப்போ ஒரு கட்டத்துல பாண்டியர்களும் பல்லவர்களும் தான் சிந்திக்கிறாங்க, சரி இந்த கோயில்லாம் அப்படியே கல்லுக்கு மாத்தினா என்ன அப்படின்ட்டு. அப்போ இந்த குடைவரை கோயில், ஒரு மலை இருக்குன்னா குடஞ்சதை உருவாக்கிடலாம், கல்லு மேல கல்லா வச்சு கட்டாம குடஞ்சே ஒரு கோயிலா கட்டிடலான்ற முயற்சிகள்லாம் நடக்குது. பாண்டியரும் குடைவரை கட்டுறாங்க, பல்லவரும் கட்டுறாங்க. பல்லவர்கள் வந்து நாங்க தான் முதல்ல கருங்கல் கோயிலை கட்டின அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. டெக்னாலஜி வந்து நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு. மகேந்திரவர்ம பல்லவனுடைய கல்வெட்டுல வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இந்த மாதிரி செங்கல் சாந்தெல்லாம் இல்லாம ஒரு கோயிலை வந்துட்டு ஒரு இந்த வினோதமான கட்டுமான பணியாளரான இந்த மகேந்திரவர்மன் கட்டினாரு அப்படின்னு அவங்களே வந்துட்டு அதை குறிப்பிட்டுக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல என்ன உங்களுக்கு சிக்கல்னா, நீங்க கல்லுல கட்டுறப்போ ஒரு அமைப்பு வச்சிருப்பீங்க, மரத்துல கட்டுறப்போ ஒரு அமைப்பு வச்சிருப்பீங்க, அதை அப்படியே நீங்க வந்துட்டு கருங்கலுக்கு மாத்தணும். ரொம்ப கஷ்டம் இல்ல? ஆமா. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற அந்த டூல்ஸ் எல்லாமே அதுக்கு சரி இல்ல, முதல்ல உங்களுக்கு உதாரணம் கேட்கிறேன். இப்ப எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இருக்குல்ல, அதுல வந்துட்டு முன்பக்கம் எதுக்கு பேனட் இருக்கு? ஏன்னா இந்த இன்ஜினியரிங்க்கு அந்த மாதிரி வந்து பண்ணணும், மாத்தணும்ல, மாத்த முடியல நம்மளால. பழைய காருக்கு மோட்டர் வேணுங்க, அதுக்கு வந்து நிறைய இடம் தேவை, அதனால பேனட்டை முன்னாடி வச்சாங்க. ஈவில அவ்வளவு இடம் தேவை இல்லையே. ஈவில அதே இடத்துல பேனட் வச்சு அது டிக்கிக்கு பதிலா 2 டிக்கியா பயன்படுத்தாங்க. ஏரோடைனமிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சு வச்சிட்டோம், அதுலயே நோக்கியே போகணும்னு பாக்குறாங்க. என்னன்னா ஈவிக்கு ஒரு ஏரோடைனமிக் கண்டுபிடிக்கப்படல. இருக்கிறது வந்துட்டு மோட்டார் காரோட ஏரோடைனமிக் தான் ஈவிக்கு பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி இப்ப உங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, இந்த செங்கல் கோயிலுக்கான ஏரோடைனமிக்ஸ் தான் அவங்க கிட்ட இருக்கு, அதை வச்சு கருங்கல் கோயில் கட்டணும். புரியுதா உங்களுக்கு? சவால், பெரிய சவால். இப்ப திருச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா, முன்னாடி இருந்த கோயில்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு மரத்தினால ஒரு வேலி போட்டு அதுல செடியை படர விட்டுருப்பாங்க. அது அமைப்பு இவங்க கல்லுல செதுக்கிருக்காங்க. ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? தஞ்சாவூர் பெரிய கோயில்லாம் மேல பாத்தீங்கன்னா மர உத்திரத்துல வந்துட்டு கூரை இருக்கிற அதே அமைப்பு கல்லுல செஞ்சிருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே ஏன்னா நீங்க அத்தனை நாளா இது கோயில்னு போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு அப்படியே மாறுபட்ட ஒரு கோயிலை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ அந்த அமைப்பை கல்லுல கொண்டு வரணும். அது சவால் ஆயிடுதுல உங்களுக்கு. கல்லுல கட்டுறதுன்னா அது நீங்க எளிமையா கட்டிடலாம். அப்ப நீங்க வந்து வடக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா கொகை கட்டியிருப்பாங்க, பராபர் கொகை, அது மாதிரி எல்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி கட்டிடலாம். ஆனா அப்படி கட்டினா இத்தனை நாளா நீங்க கோயிலுக்கு போயிட்டு இருந்த அந்த ஒரு கிடைக்காது. அப்போ இது ஒரு பெரிய சவால். அப்போ அந்த சவாலை பெரிய அளவுல எதிர்கொண்டு பெரிய அளவுல வெற்றிகரமா பண்ணவங்க பல்லவர்கள். அதுக்கு அடுத்ததா பல்லவர்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி கோயில்னா கல் எங்க இருக்கோ அங்கதான் கோயில். சரி, கல்லு கிடைக்காத இடத்துல வந்து மண் கோயில், இப்படிதான் கட்டிட்டு இருந்தாங்க. மொபைலைஸ் பண்ண மாட்டாங்க. முதல்ல வந்துட்டு ஒரு கடற்கரையை பாக்குறாரு, நல்லா இருக்கு மகாபலிபுரம் கடற்கரை, இங்க கல்லுல கோயில் கட்டினா எப்படி இருக்கும்? கல்லு வேற எங்க இருக்கு, கொண்டு வா கல்ல. மகாபலிபுரத்துல கல் இல்லையா? கிடையாது. நம்பவே முடியலையேங்க. அவ்வளவும் வந்துட்டு கொண்டு வந்த கல்லு, அது அங்க இருக்கிற கல்லு மேல கட்டின மாதிரியே இருக்கீங்க. அதெல்லாம் அவ்வளவும் மூவ் பண்ணாங்க. அப்போ ஒரு இடத்துல நமக்கு வந்து கட்டுமானம் வேணும்னா பெரிய பெரிய கல்லை கொண்டு வந்து கட்டுமானம் பண்ணலான்றத முதல்ல உருவாக்குனது பல்லவர்கள். பல்லவரை பார்த்து அது பெரிய அளவுல பண்றது சோழர்கள். உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? பயங்கர இன்ஸ்பிரேஷன். அந்த காலகட்டத்துல வந்துட்டு பல்லவர்கள் வந்துட்டு இந்தியா முழுக்க ஒரு ரொம்ப புகழ்பெற்றவர்களாக இருந்தாங்க. சோ ஆர்டிஸ்டிக்கா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க போல. நிறைய பயங்கரம். அதாவது பல்லவர் கட்டிடக்கலையாக இருக்கட்டும், அல்லது பல்லவர் கால உலோக கலையாக இருக்கட்டும், பல்லவர் கால நாணயமாக இருக்கட்டும், பல்லவர் கால ஓவியமாக இருக்கட்டும், பல்லவர் கால மத பணிகளாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்க வந்துட்டு ஒரு பெரிய போட்டி மனப்பான்மை. ஏன்னா மத்த யார்ட்டையும் இல்லாத என்னன்னா, புதுசா ஒரு அரசாங்கமா நான் வந்திருக்கிறேன். வந்த புதுசுல பாத்தீங்கன்னா இப்போ இவங்க நிறைய கோயில் கட்டியிருக்காங்க, ஆனா நாயன்மாரெல்லாம் அந்த கோயில பாட மாட்டேன்றாங்க. ஒரு இது இல்ல, மாடர்ன் ஸ்ட்ரக்சரா தான் பாக்குறாங்க. அது கிளாசிக்கான ஒரு மேட்டர். மூவேந்தருக்கு நாங்க கட்டின கோயிலுக்கெல்லாம் நாங்க போய் பாடுறோம், பல்லவர்னு புது மரபு வந்திருக்கிற ஒன்னு எதுக்கு நான் பாடணும்? அங்கீகரிக்க மாட்டேன். ரொம்ப காலமாக தமிழ் புலவர்கள் பல்லவர்கள் புகழ்ந்து பாடல. பாடாம இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பல்லவ அரசர் இருக்கிறாரு, அவருடைய அப்பாவுக்கு முறைகேடாக பிறந்த ஒரு பையன் இருக்கிறாரு. அந்த முறைகேடாக பிறந்த பையன் அந்த பல்லவ அரசர் எப்படியாவது கொண்டுட்டு ஆட்சி பிடிக்கணும்னு பாக்குறாரு. ஆனா என்னன்னா, நேர்ல போய் சண்டை போட முடியாது, அவருக்கு வந்து ஒன்னும் போராற்றல் எல்லாம் கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு ஆற்றல் இருக்கு, அவருக்கு நல்லா பாட்டு எழுத தெரியும். சரி, அப்ப என்ன பண்றாருன்னா, அரசனை பத்தி பாட்டா எழுதி அந்த பாட்டுல ஒவ்வொரு பாடலா வெளில விடுறாரு, அரங்கேற்றம் பண்ணாம. பாட்டெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. யார் அவன்? கூப்பிடு ஒன்னா, இல்லைங்க நான் வரமாட்டேன், வந்தா வெட்டிடுவேன், நான் அவனை ஒன்னும் பண்ண மாட்டேன், நான் அந்த பாட்டுக்காக கூப்பிடுறேன், உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு வாங்கன்னு வர சொல்றேன். வந்து இந்த எல்லா பாட்டையும் ஒரு தடவை அரங்கேற்றம் பண்ணு. ஏன்னா அரங்கேற்றம் பண்ணாதான் நூல். சரி, அரங்கேற்றம் பண்ணிட்டு நூலா ரெகக்னைஸ்டா இருக்கு, வெளியிடணும்ல, முடிச்சுட்டாங்கன்றதுக்கு அரங்கேற்றம். அரங்கேற்றம் பண்ணுன்றப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரங்கேற்றம் பண்றேன், ஆனா நான் சொல்ற மாதிரி தான் அரங்கேற்றம் நடக்கணும். எப்படின்னா, மயானத்துல விறகெல்லாம் அடுக்கி வச்சு அது மேல ராஜா உட்காந்துக்கணும், அப்பதான் நான் அரங்கேற்றம் பண்ணுவேன், இப்படி சொல்றாரு அவர். சொன்ன உடனே எல்லாரும் வேணாங்க, அதே சூழ்ச்சி பண்றான்றப்போ ராஜா அதெல்லாம் இல்ல, நந்திவர்மன் பல்லவன் அதெல்லாம் கிடையாது, அவர் சொல்ற மாதிரியே உட்காந்துருக்காங்க, அந்த புத்தகம் வெளில வந்தா போதும் உட்காந்துருக்காங்க, பாடல் பாடிக்கிட்டே வர்றாரு. கடைசியில என்னன்னா, அதுல கையேறு நிலை பாடல், இறந்த பின்னாடி பாடுறது. நான் இந்த இறந்த நிலை பாடல பாடணும், ஆனா இறந்து பண்ணதானே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வராரு, ட்ராப் பண்றோம். சொல்றப்ப என்னன்னா, இப்ப இந்த நூலை நான் முடிச்சு வெளியில விடணும்னா, பல்லவர்கள் பத்தின முதலாவது நூல், தமிழ் நூலான இந்த நூலை கொண்டு வரணும். கலம்பக இலக்கியத்துக்கு முதல் நூல் நந்தி கலம்பகம்னு பேரு. இது கொண்டு வரணும்னா
நீ செத்தாதான் அதை நான் பண்ணுவேன் அப்படின்றாரு. பல்லவரசர் வந்து எனக்கு தீ மூட்டுங்க நான் செத்து போறேன்றாரு. தீ மூட்டப்பட்டது, செத்து போனாரு. அப்படிதான் நந்தி கிளம்புகின்ற இலக்கியம் நமக்கு கிடைச்சது. வெளியிடப்பட்டது. ஆமா. இது வந்துட்டு தொண்டை மண்டல சதகமே சொல்லுது. இந்த கலம்பகத்தால் நந்தி மாண்ட கதை நாடறியும் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி தமிழுக்கு உயிர் கொடுத்தோன்றாங்கல்ல, நிஜமாவே உயிர் கொடுத்தாங்க பல்லவர்கள். உயிரை கொடுத்தாங்க. உயிரை கொடுத்துதான் அந்த நூலை அவங்க கொண்டு வந்தாங்க. இப்படி பல்லவர்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, பிற்காலத்துல வந்து வரலாறு எழுதுறப்போ நமக்கு வரலாற்று ஆதாரங்களை வச்சுதான் நம்ம வரலாறு எழுதுவோம். அதுல ஒரு சிக்கல் வந்தது. பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணப்போ ஆந்திராவில இருந்து அவங்க வந்தாங்கல்ல, அந்த பகுதியை அவங்க விடல. சரி. அதுவும் அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. அப்ப அதையும் ஆட்சி பண்ணிட்டே வராங்க. அதான் எல்லை. ஆமா, அது அந்த இடத்த அவங்க விடல. அப்ப இந்த ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல பல்லவ நாட்டுல, அவங்க வந்து அரசர்கிட்ட நிறைய நிதி உதவி எல்லாம் வாங்கினாங்க. அப்படி வாங்கினவங்கள பிராமணர்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த பிராமணர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய மொழியில அதுக்கான செப்பேட்டு எழுதுறாங்க. பிராகிருத செப்பேடு, சமஸ்கிருத செப்பேடுன்னு எழுதுறாங்க. தமிழ்நாட்டுல வந்த பிராமணர்கள் தமிழ்ல வந்து செப்பேடு எழுதுறாங்க. பின்னாடி வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பல்லவர்கள் வந்து பிராகிருத சமஸ்கிருத செப்பேடு எழுதுனாங்க, அதனால அவங்க மாற்று மொழியை சேர்ந்தவங்கன்னு ஒரு பொய்யை சொல்லி அதன் மூலமாக வந்துட்டு பல்லவர்கள் வந்து தமிழுக்கு விரோதமானவர்கள் கட்டமைக்கிற ஒரு பெரிய முயற்சி வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா பல்லவர்கள்ட்ட இருந்து நிதி பெற்ற அவர்கள் தான் அந்த செப்பேட்டை வந்து அந்த மொழியில எழுதினாங்களே தவிர பல்லவர்கள் எழுதல. இது பத்தி நான் என்னோட ஆதித்த கரிகாலன் கொலைங்கிற நூல்ல ரொம்ப விரிவா எழுதியிருக்கிறேன். அப்போ பல்லவர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அடையாளம். சீன அதிபர் வந்து இங்க வந்து காஞ்சிபுரத்துல வந்து ஏன் அந்த இடத்தை சூஸ் பண்ணாரு? அப்ப சீனாவுக்கும் பல்லவர்களுக்குமான தொடர்பு ரொம்ப பெருசு. சீனாவுல உள்நாட்டு கலகம் நடக்கிறப்போ பல்லவர்கள் கிட்ட அவங்க வந்துட்டு படையுதவி பெற்ற சான்றெல்லாம் நம்ம கிட்ட கேட்கு. இவ்வளவு பெரிய இந்தியாவில அந்த இடத்துல தான் அங்கீகரிக்கிறாங்க. ஆமா, இந்த பட்டுப்பாதைன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, சீனாவில ஆரம்பிச்சு காஞ்சிபுரத்துல தானே முடியுது. சூப்பர். காஞ்சிபுரத்தோட அவங்க இணையறதுக்காக போட்ட பாதை தாங்க பட்டுப்பாதை. போதி தர்மர் அப்படி நிறைய விஷயம் எல்லாமே சீனாவுல இருந்து யாராவது படிக்க வராங்கன்னா காஞ்சிபுரத்து தான் வருவாங்க. இந்தியாவுல வந்துட்டு அதான் ஆக்ஸ்போர்டு. காஞ்சிபுரத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கல்வி நிலையம் இருக்கு. இந்த சின்ன கல்வி நிலையத்துக்கெல்லாம் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேர் சொல்லுவாங்க. அப்ப அந்த சின்ன கல்வி நிலையத்துல இருந்துட்டு ஒருத்தவர் போறார், தர்மபாலர் அப்படின்னு ஒருத்தவர் போறாரு. அங்க வந்துட்டு பெருசா யூனிவர்சிட்டி இருக்கு, தட்சசீலம் அந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு வைஸ் சான்சலரா யார போறது, தலைவரா யார போறதுன்னு பிரச்சனை வர்றப்போ இங்க இந்த கடிகையில இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து பண்ண தர்மபாலர் தான் அதுல ஜெயிக்கிறாரு. காஞ்சிபுரம் கடிகையில படித்த மாணவருடைய தகுதின்றது வடக்குல இருக்கிற பல்கலைக்கழக வேந்தரோட தகுதிக்கு இணையா இருந்ததுன்றத வடக்கே ஒத்துக்குது. அப்ப யோசிச்சு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஹை குவாலிட்டி அவங்களோடது. அப்போ இன்னொன்னு மத சகிப்புத்தன்மை பலவர்கள் காலகட்டத்துல எல்லாரையும் பண்ண விடுறாங்க இல்லைங்களா, அது இருந்தது. ஆனா இதெல்லாம் மறைச்சிட்டு பல்லவர்கள் தமிழர்களே கிடையாது, தமிழ்நாட்டுக்காக எல்லாத்தையும் பண்ண பல்லவர்கள் தமிழர்கள் கிடையாது. அது அயோக்கியத்தனமான வாதம் தான் அது. அதை வந்துட்டு ரொம்ப எல்லா மக்கள் கிட்டயும் ஒரு பரவலான ஒரு கருத்தா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதான் அதுல இருக்கிற பெரிய சிக்கல். இப்ப இவங்களோட சிம்பிள் எம்பளம் என்னவா இருந்தது? புலி, மீன், வில்லுங்கிற மாதிரி இவங்களோட சிங்கம். என்னன்னா பல்லவர்கள் வந்து நம்மளுக்கும் சம்பந்தம் இல்ல. என்னன்னா பல்லவர்கள் வந்து 2 முத்திரையை பயன்படுத்துறாங்க. ஒரு முத்திரை என்னன்னு பாத்தீங்கன்னா காளமாடு. கொடி வந்துட்டு காளை கொடி தான். போருக்கு போறப்போ விடேல் விடுகு அப்படின்னு சொல்லுவாங்க. காளமாடு தான். அவங்களுடைய நாணயங்கள்ல காளமாடு தான் காணப்படும், அவங்க முத்திரைகள்ல காளமாடு தான் காணப்படும். அதெல்லாம் நான் சேகரிச்சு உங்களுக்கு நூல்லே புகைப்படங்கள்லாம் கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் காணப்படும். அது போக போருக்கு போறப்போ மிக முக்கியமான இடம், நாங்க வந்து வீரமானவங்களும் காமிக்கிறதுக்காக சிங்க முத்திரையை பயன்படுத்துறாங்க. ஆரம்ப காலத்துல அவங்க பேரை வந்து சிம்ம விஷ்ணு அப்படின்ற ஒரு அரசர் வந்து முக்கியமான அரசரா அந்த காலத்தினால அவங்களுக்கு வந்து சிங்க முத்திரையும் வந்து காணப்படுது. இப்ப என்னன்னா நீங்க வந்து உங்க போட்டியாளரை வச்சுதானே உங்களோட அடையாளத்தை தேர்ந்தெடுப்பீங்க. ஆமா இல்லைங்களா? அப்ப இவங்க வந்து சோழர்களை தான் ஒரு பெரிய போட்டியாளரா கருதுறாங்க. அப்போ வந்து புலி கூட எது சண்டை போடும்? சிங்கம். ஜியோகிராபிக்கலா குஜராத்லாம் எங்கேயோ பார்த்திருக்காங்க சிங்கம் எல்லாம். நம்ம ஊருக்கு சிங்கம்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு கருத்தியல் ரீதியா தான் தெரியும். தமிழ்நாட்டுக்கு சிங்கம்னு ஒரு மிருகம் இருக்கு, அது புலி கூட சண்டை போடும், இதெல்லாம் நமக்கு கருத்தியல் ரீதியா தெரியும். இப்போ உதாரணத்துக்கு கவரிமான்னு சொல்றோம், கவரிமான் ஜாதியா அப்படின்னு சொல்றாங்கல்ல, கவரிமான் மாதிரி பரம்பரை. கவரிமான் எங்க இருக்கு காட்டுங்க? இமயமலையில இருக்கு கவரிமான்ட்டு ஒரு மாடு. இமயமலையில இருக்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, அது நம்மளுக்கு செவி வழியா செவி வழியாவே வந்துகிட்டு இருக்குல்ல நமக்கு. அந்த மாதிரியாக செவி வழியாக தமிழர்களுக்கு சிங்கத்தை நல்லா தெரியும். நேரடியா நம்ம அது கூட பரிச்சயம் இல்லாட்டி செவி வழி பரிச்சயம் இருக்கு. புலிக்கு இணையான ஒரு உயிரினம் நமக்கு தெரியும். பட் ரோம் மாதிரி சிங்கத்தையும் நம்ம மன்னர்கள்லாம் இம்போர்ட்டும் பண்ணிருப்பாங்கல்ல, அது நடக்கும். அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு விதத்துல சிங்கத்தை ஒரு அடையாளமா பாக்குறது. இப்ப அலெக்சாண்டர் வந்துட்டு மயில் எல்லாம் வாங்கிட்டு போனாரு. ஆமா, ஏன்னா எக்ஸாட்டிக்கா இருக்கு, பார்த்ததே இல்ல. ஆமா, அந்த மாதிரி சில விஷயத்துக்காக அவங்க பண்ணிருப்பாங்க. ஆனா சிங்கம்ங்கிறது புலிக்கு போட்டியா வந்தது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது இல்லாம இப்போ வந்துட்டு பல்லவர்கள் சோழர்களுக்கெல்லாம் அவங்களுடைய முன்னோர்னு சிலர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி, அதுல ஒருத்தவங்க வந்து இஷ்வாகு குலத்தம்.
ம். இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்த ஒரு அரசன் தான் வந்துட்டு ராமன். இக்வாகுன்னு சொல்லுவாங்க. அதாவது வாகுன்னு ஒரு பெரிய அரச மரபு இருந்தது. அந்த அரச மரபுல நிறைய பேர் பிரிஞ்சாங்க. அதுல வந்து இப்போ கலிவாகு, கயவாகு, இக்வாகு எல்லாம் வாகுல போயிட்டே பிரிவா இருக்கும். வந்தவங்க. ம். இல்ல கயவாகு தான் வந்துட்டு ஸ்ரீலங்காவில இருக்கிற அரச மரபா இருந்தாங்க. கண்ணகிக்கெல்லாம் வந்தாங்கல்ல கயவாகுன்னு ஒருத்தவர். அவர் வந்து அந்த மரபை சேர்ந்தவர் தான். கலிவாகுன்றவருடைய அடிப்படையில தான் வந்து நம்ம வந்து ஆசியுகத்தை வந்து ஒரு சமயமா ஏத்துக்கிறோம். ம். இந்த வாகு மரபினரை பத்தி ஐயா கா நெடுஞ்செழியன் அவர்கள் வந்துட்டு அவரோட ஆசியுக நூல்ல எல்லாம் எழுதியிருக்கிறார். இந்த வாகு மரபுல வரக்கூடிய ஒரு பிரிவு தான் வந்துட்டு இக்வாகு அப்படிங்கிற ஒரு மரபை சேர்ந்தவங்க. ம். அந்த இக்வாகு மரபை சேர்ந்தவங்க தங்கள் முன்னோர்கள்னு சோழர்கள் நம்பினாங்க, பல்லவர்கள் நம்பினாங்க. அந்த இக்வாகு குலத்தோட சின்னமும் சிங்கமா இருந்திருக்கு. ஓகே, ஓகே. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை புலி இருக்கு? ஆனா ஆனா ஏன் வந்து புலிய சின்னமா எடுத்தாங்கன்றப்போ அவங்க சோழர்கள்ட்ட இருந்து தானே எடுத்துக்கிறாங்க. எடுத்திருக்காங்க. இல்லைங்களா? வெளிப்படையா சோழர்கள்ட்ட இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லும்போது சோழர்கள் வந்து எங்கேருந்து வந்து புலி சின்னத்தை எடுத்தாங்கன்றப்போ இந்திரனோட சின்னம் வந்து புலி. ம். இந்திரனோட கொடி வந்து புலிக்கொடி. அப்ப சோழர்கள் வந்து அதுல இருந்து எடுத்திருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு வழி வழியாக வரக்கூடியதுதான். இது பாருங்களேன் எவ்வளவு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க வந்து ஒரு புலிய பார்த்து சிங்கம் இது பண்ணிருக்காங்க. அங்க வந்து சிங்கத்துக்கு ஒரு புலி எதிரா இருந்திருக்கு. ரொம்ப ஒரு பொயட்டிக்கான ஒரு இருந்திருக்கு. நிகழ்வா அதுல இது என்னன்னா இருக்கு. நமக்கே தெரியும். இப்போ சிங்கம் வாழக்கூடிய இடத்துல அந்த சிங்கத்தை வந்து எப்படி அவங்க வடிக்கிறாங்க, ம். கேள்விப்படுறாங்க எப்படி வடிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த இஷ்டத்துக்கு இருக்கும் இமேஜினேஷன். கொஞ்சம் வந்து வித்தியாசமா இருக்கும். நீங்க வந்து இப்ப மைசூர்ல பாத்தீங்கன்னா சிங்கம் தான் வந்து அவங்களுடைய ம். முத்திரை. மைசூர் உடையாருக்கு வந்து அதான் முத்திரை. ஆனா சிங்கம் வந்து சிங்கம் மாதிரியே இருக்காது. கொஞ்சம் நீட்டமா ம். ம். ஒரு காமிக்கலா அது இருக்கும். லைட்டா யாழி மாதிரி அப்படி இப்படி ஆமா இருக்கும். கலந்துருக்கும். அதனாலதான் மித்தாலஜிக்கல் லைன் அப்படிம்பாங்க. ம். புராண சிங்கம். உண்மையில அந்த சிங்கம் கிடையாது. புராண சிங்கம்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஊர்லயும் இந்த சிங்கம் வந்து கொஞ்சம் வேறுபாடா இருக்கும். உண்மையான சிங்கத்துல இருந்து கொஞ்சம் வேறுபட்டதா கேள்விப்பட்டு தான் பண்ணிருக்காங்க. நேர்ல மகாபலிபுரத்துல பார்த்தா பார்க்கலன்றது தெரியும் அது. உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து நிறைய சுருட்ட முடி எல்லாம் ம். போட்டு அது வந்து பாரசீகர்கள்லாம் இந்த மாதிரி சுருட்ட முடி நிறைய போட்டு ஆமா. பண்ணுவாங்க. அந்த அமைப்பு அதுல இருக்கும். நம்ம நேரடியா பெருசா தொடர்பு இல்லை அப்படின்ட்டு அப்படியாக அவங்க தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு சின்னமாகத்தான் நம்ம சிங்கத்தை வந்து பாக்குறோம். ஓகே. கடைசியா ஒண்ணுண்ணே, நிறைய விஷயங்கள் பேசிட்டே போலாம். பட் எனக்கு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறப்ப அடுத்து கேட்கணும்னு ஆசை. கண்டிப்பா வந்து எல்லா இப்போ சோழர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ராஜராஜ சோழன் அப்படிங்கிற மாதிரி வந்து சிறந்த மன்னர்கள் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்ப பல்லவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் மொனார்க் அப்படின்னா வந்து நம்ம யாரை சொல்லலாம்? இல்லைங்க. பல்லவர்கள்ல நிறைய சிறந்த மன்னர்கள் ம். இருந்திருக்காங்க. மகேந்திரவர்ம பல்லவர் தான் வந்துட்டு ஒரு முதல்ல ஒரு பெரிய எழுச்சியை வந்து ம். கொண்டு வந்தாரு. அதுக்கு பின்னாடி வந்து முன்னாடியே சிம்ம விஷ்ணு இருக்கிறாரு. அவங்க ம். பல்லவர்களுடைய முதலாவது அரசர். நமக்கு வந்துட்டு இந்த விஜயாலய சோழன் ஒரு எழுச்சி கொடுத்த மாதிரி ஆமா. கொடுத்தவர் வந்துட்டு சிம்ம விஷ்ணு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து மகேந்திரவர்ம பல்லவர் வந்துட்டு ஒரு தெற்காசிய முழுக்க புகழ்பெற்ற ஒரு அரசராக ஒரு அரசர்னா எல்லாம் தெரிஞ்சவரா இருப்பாங்க, புத்திசாலியா இருப்பாங்க. ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ஜான் ஆஃப் கென்னடி சொல்லுவாங்கல்ல ஆமா. ஒரு அடையாளமா அந்த மாதிரி வந்து மகேந்திரவர்ம பல்லவன் வந்தாரு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய கோயில்களை உருவாக்குறது, கட்டிடங்களை உருவாக்குறது அப்படின்னு நிறைய புகழ்பெற்ற அரசர்கள் வந்து ஒரு வந்தாங்க. ஒருத்தரும் வேற வேற மாதிரியான வேற வேற contribution. 2 நந்திவர்மன் இருக்கிறாருங்க. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அரசர் இவர் தான் வந்து பல்லவர்களுக்கு அடையாளம்னா நம்ம சொல்ல முடியாது. பல்லவர்கள்ல நிறைய நல்ல அரசர்கள், தலை சிறந்த அரசர்கள் இருந்திருக்காங்க. அதுல என்னன்னா அந்த அழுத்தம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. நம்ம வந்து சிறந்தவர்களாக இவரோட இருக்கணும். பண்ணணும், இவரோட பண்ணணும். நம்ம சிறந்தவர்களாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு நல்லாட்சி கொடுக்கணும். அல்லது நம்ம வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிற ஒரு அழுத்தம் அவங்களுக்கு இருந்திருக்கு. இன்னொன்னு வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு தான் பல்லவரோட ஆட்சியை பத்தி கிடைச்சிருக்குது. கிடைச்சிருக்கப்பே பல்லவர் கால நீதி பரிபாலன முறை இருக்கும்ல. ஆமா. எப்படி? அது வந்து இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிற அதே முறை. ஜூரி சிஸ்டம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சிஸ்டம் இருக்குது. ஒரு வழக்கு எப்படி விசாரிக்கணும்னு பல்லவர் காலத்துல இந்த முறை அவ்வளவு அழகா இருக்கு. பெரிய புராணத்துல இருந்து சேக்கிழார் எழுதியிருப்பாரு. நான் பல்லவர் வரலாறு நூல்லையும் கொடுத்திருக்கேன். இந்த நீதி பரிபாலனம் அதெல்லாம் ரொம்ப அற்புதமா அவங்க பண்ணியிருக்காங்க. பல்லவர் வந்துட்டு ஆட்சி பிடிச்சாங்க, பக்கத்து நாட்டை பிடிச்சாங்கன்னு கிடையாது. பிடிச்ச இடத்த ஒழுங்கா ஆட்சி பண்ணாங்க. இருக்கிறத ஒழுங்கா உருப்படியா வச்சு ஒழுங்கா பண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டை வந்துட்டு தென்கிழக்கு ஆசியா முழுக்க திரும்பி பார்க்குற மாதிரி, இந்தியாவுல மத்த மாநிலங்கள்லாம் பொறாமப்படுற மாதிரி, சீனாக்காரன் வந்து பார்த்துட்டு போற மாதிரி ஒரு இடமா மாத்துனாங்கன்றதெல்லாம் ஒரு பெரிய சாதனை அதெல்லாம். ஸோ இதை கேட்காம வந்து முழுமை பெறாது அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே தொடக்கம்னு ஒன்று இருந்தா இறுதின்னு இருக்கா மாதிரி இவங்களோட டிக்ளைன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இந்த டைனாசிட்டி எப்படி முடிவுக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இது வந்து முழுமை பெறுன்னு தோணுது. பல்லவர்களுக்கு கீழே சோழர்கள் வந்து குறுநில மன்னர்களா வச்சிருக்கிறப்போ, ஒரு கட்டத்துல வந்து சோழர்கள் வலிமை பெற்றுக்கிட்டே வராங்க. அது வந்து பல்லவர்கள் உணரல. ஒரு குறிப்பிட்ட போர்ல பல்லவ அரசரை நேரடியா வந்துட்டு சோழர்கள் எதிர்கொண்டு அதுல வந்துட்டு அவர் வந்து யானை மேல இருக்காரு, சோழ அரசர் குதிரை மேல இருக்கிறாரு. பொதுவா யானை மேல இருக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாகவும், குதிரை மேல இருக்கிறவங்க பாதுகாப்பு குறைவாகவும் தான் இருப்பாங்க. ஆனா அவர் குதிரைக்கு ஒரு பயிற்சி கொடுத்திருக்காரு, போர் பயிற்சி. அவர் வந்துட்டு ஒரு சமீட்சை பண்ணோம்னா குதிரை வந்து எம்பிட்டு எம்புனா குதிரையிலேருந்து யானைக்கு பாஞ்சி அங்க இருக்கிற பல்லவ அரசரை கொண்டுதான் பல்லவருடைய ஆட்சி காலத்தை அவங்க கீழே கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப பொதுவா ஒரு அரச மரபை வந்துட்டு அவங்க அழிக்கிறதுன்றது மோசமா இருக்கும். மற்ற நாடுகள்லாம் பாக்குறோம். ஆனா பல்லவ அரசர் தோற்ற பின்னாடியும் சோழர்கள் பல்லவர்கள் அப்படி நடத்தல. ஏன்னா சோழர்கள் காலகட்டத்துல பல்லவரோட மனைவி பல்லவ மகாராணியார்னே கல்வெட்டு வச்சாங்க.
தானம் கொடுத்தாங்க, அரண்மனையில வாழ்ந்தாங்க. உறவு இருந்திருக்கு. ஆமா. அதனால சோழர்கள் வந்துட்டு அவங்களை மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டு போல. பல்லவ மரபை சேர்ந்தவங்கள இவங்க வந்து அவங்களுக்கு கீழே சின்ன சின்ன பதவிகள்ல வச்சுக்கிட்டாங்க. அப்படிதான் சோழ அப்சர்வ் மரபு. பண்ணிக்கிட்டாங்க. ஆமா. நிறைய பேர் வந்து கூடவே வச்சுக்கிட்டாங்க. பின்னாடி வந்து சோழர்கள் வீழ்ச்சி அடைகிறப்போ நம்ம வந்து ரொம்ப பெரிய ஒரு அரச மரபுல இருந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பல்லவ மரபுல வந்த நிறைய பேருக்கு இருந்தது. அவங்க வந்துட்டு இந்த ரொம்ப மோசமான நிலைமையில இருந்த சோழர்களை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு நட்பு முரணும் பகை முரணும் கலந்த வரலாறு தான் இவங்களோட. நைஸ். இப்போ இவங்க வந்து இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மகாபலிபுரத்துக்கு போகும்போது வந்து என்னடா அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நம்மளுக்குலாம் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் கொலோசியம்லாம் பார்க்குற அனுபவம் நம்ம ஊர்லயும் அப்படி ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. பல்லவர்களை பத்தி இன்னும் தெரியாத நிறைய நல்ல விஷயங்களும் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடா இருந்துச்சுன்னா மிக்க நன்றி. நன்றி.